ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வலசை பகுதியில் இடுப்பளவு தேங்கியுள்ள மழைநீரால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பாம்பு பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. பாம்புலாம் டெய்லி ஒரு பாம்பு நம்ம வந்தோம்னா நமக்கு முன்னாடி வருது. எங்கிட்டு ஓடுறது பயந்து ஓடுறது கூட எங்களுக்கு தெரியல. வீட்டுக்குள்ள வருது. சின்ன பிள்ளைலாம் அதை பார்த்து பயப்படுதுங்க. எங்களால இருக்க முடியல. இது இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப வருஷமா எங்களுக்கு இப்படிதான் இருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் நாங்க என்ன பண்றது ஒவ்வொரு தடவையும் ஓட்டு வாங்கி எல்லாரும் வருத்தம் செய்யறா. பிரசிடென்ட் வரா, எல்லாரும் போன வருஷம் பிரசிடென்ட் பதவி இருந்துச்சு, அப்பயும் போய் சொன்னோம். நான் எங்கிட்டு தோண்டி ஒரு எங்களுக்கு வழி தெரியல. அப்ப எதுக்கு ஓட்டு கேட்டு எங்க வீட்டுக்கு வருஷம் வராங்க. வந்தாலும் எங்களுக்கு எந்த இது பண்ணல. அது ஹைவேல இருக்கு, அப்படியும் ராமேஸ்வரம் ஹைவே ரோடு பக்கத்துல இருக்கு. அப்படி இருந்துமே யாரும் பாக்கல. சின்ன தண்ணி பிடிச்சாலும் பாமனுக்கு போறா, தங்கச்சி பண்ண போறா, மண்டபம் போறா. இங்க இவ்வளவு தண்ணி, முட்டி தண்ணியோட இவ்வளவு புள்ளியோட எல்லாரும் இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்றோம் சொல்லுங்க. ஒரு பால் வாங்குறது இருந்தா கூட தண்ணிக்கிழமை இருந்தா போக வேண்டியதா இருக்கு. காலையில காப்பி குடிக்கிறதுக்கு 8 மணி ஆகுது, 7 மணிக்கு பால் வாங்க போயிட்டு வந்தோம்னா மாடு தண்ணி வச்சுட்டு மாட்டுல கூட பால் பீச்ச முடியல. நான் இவ்வளவு தண்ணிக்குள்ள இறங்கி வரோம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பால் பீச்சறதுக்கு நிலைமை நினைச்சு பாருங்க. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். விவரங்களை வழங்குங்க. நிச்சயமா வணக்கம். அந்த டிட்வா புயலின் போது ஏற்பட்ட மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்புள்ளியை அடுத்த பிறப்பன் வலசை, நடுத்தரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் இடுப்பளவு தேங்கி இருக்கிறது. தரவை பகுதியை சுற்றிலும் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு அந்த அதிகாரிகள் ஒரு வார காலத்திற்கு மேலாகவே முனைப்பு காட்டவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழலை தத்தளித்து வருவதாகவும், தங்களது பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமின்றி ஆடு மாடுகளை கூட மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி சென்று வர முடியாத சூழல் இருப்பதாகவும், தேக்க நிலையில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் விரைந்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இதற்கான நிரந்தர தீர்வு எட்டும் விதமாக கால்வாய் அமைத்து நீர் வழிந்தோடும் விதமாக அதற்குண்டான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.